அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேனல் கேகே கலஞ்சம். நான் சொல்றேன். ஸோ ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் 2025 பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ அதை வீடியோஸ்லாம் பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ அதில் நம்ம கடைசி வீடியோ வந்து இதுதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 3 டீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் மேட்சஸ் நடக்கும்போது வந்து நம்ம வீடியோஸ் போடுவோம். ஸோ இடையில வந்து அதுக்கு ஐபிஎல் வரைக்கும் இடையில வந்து நிறைய வீடியோஸ் வருது. ஸோ இது வந்து கடைசி வீடியோ. நீங்க எந்த டீம் ஃபேனோ அந்த டீம் பத்தி பார்க்கணும்னா வந்து பிளேலிஸ்ட் இருக்கு. இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு 3 டீம் பார்க்க போறோம். எந்த 3 டீம்னா வந்து இப்போ ரீசெண்டா வந்து 2 டீம், எல்எஸ்ஜி அண்ட் ஜிடி, லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு டீம் யாருன்னா வந்து ஐபிஎல்லே வந்து முதல் டிராஃபி லிஃப்ட் பண்ணவங்க முதல் சீசன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி இது பார்க்க போறோம். ஸோ அவங்க ஸ்குவாடு எப்படி இருக்கு, அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 எப்படி இருக்கும். ப்ராபபிள் பிளேயிங் 11 சொல்றதோட இப்போ பிளேயிங் 12 சொல்லலாம். ஏன்னா வந்து இம்பாக்ட் பிளேயர் ஒருத்தர் ஆட் ஆகிறாரு. ஸோ இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஸோ வந்து நல்லது என்னன்னா வந்து டீம்ஸ்க்கு நல்லது, கெட்டது என்னன்னா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அவரோட ஸ்கில் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஒரு டிராபேக் இதுல. ஸோ இப்போ வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து பார்த்துருவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து பார்த்தோம்னா வந்து 6 பேரை வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. 6 பேர் தான் வந்து ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ அவங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்து ரீட்டைன் பண்ணிட்டதுனால அவங்களால 6 டீம் யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த 6 பிளேயர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா வந்து ஜெய்ஸ்வாலை ரீட்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து கேப்டன் சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறமா துருவ் ஜுரேல் ஒரு விக்கெட் கீப்பர், அதுக்கப்புறமா வந்து ரியான் பராக் அண்ட் சந்தீப் சர்மா. சந்தீப் சர்மா வந்து ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயர்னே நான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து நல்லா போட முடியும், அவரால் பவர் பிளேலையும் போட முடியும், டெத்லையும் போட முடியும். ஸோ அவர் வந்து இந்தியன் டீம்ல தானே வந்து பாருங்க, பும்ரா, சந்தீப் சர்மா இவங்க அந்த லைனப்பே நல்லா இருந்திருக்கும். பட் வந்து இந்தியன் டீம்ல அவருக்கு வந்து பெருசாக சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ வந்து அவரை வந்து ரீட்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவர்சீஸ் ஆப்ஷன்ல இவங்க எட்மேரை வந்து ரீட்டைன் பண்ணாங்க, பட்லரை வந்து விட்டுட்டாங்க. அண்ட் இவங்க வந்து ஆக்ஷன்ல யாரெல்லாம் வாங்கினான்னு பார்ப்போம் டக்குன்னு. இவங்க வந்து சுபம் டூபே அவரை வந்து வாங்கினாங்க. அப்புறம் வைபவ் சூரியவன்சி தான் இப்போ வந்து ஆக்ஷனை போய் வந்து பெரிய பேஸ் பொருள் ஆனாரு. ஏன்னா வந்து அவர் ஒரு யங்ஸ்டர், 13 years ஓல்டு. ஸோ அவரை வந்து 1.10 crores எடுத்திருக்காங்க. அவர் மீம்ஸ்லாம் வந்து சர்க்குலேட் ஆச்சு. என்னன்னா வந்து அவர் வந்து யங்கஸ்ட் பிளேயர், அவர் வந்து நீங்க எடுத்து நீங்க ட்ரிங்க்ஸ் இப்போ வந்து கொடுக்க வச்சீங்கன்னா வந்து அது சைல்ட் லேபர் மாதிரி ஆகும். ஏன்னா சைல்ட் லேபர் 14 வயசு கீழே வந்து யாரையும் வேலை வாங்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இவர் விளாடுறாருன்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 1.10 crores எடுத்துருக்காங்க, சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் எப்பயும் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவரையும் இன்னும் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து விக்கெட் கீப்பர்ஸ்ல வந்து சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரேல் ரிட்டைன் பண்ணாங்க. அப்புறம் புதுசா வந்து குணால் சிங் ரத்தோரை வந்து பேஸ் பிரைஸ்க்கு வந்து எடுத்துருக்காங்க, ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பரை. அதுக்கப்புறமா வந்து ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து ரியான் பராக் ரீட்டைன் பண்ணாங்க. ரியான் பராக் வந்து ஒரு ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் போன சீசன் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாரு. பேட்டிங்ல வந்து அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ருத்வீர் சிங் சரக் அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டர் வந்து எடுத்திருக்காங்க 35 லட்சத்துக்கு. அப்புறம் நிதிஷ் ராணா வந்து கேகேஆர்ல இருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ இங்க வந்திருக்காரு. அவர் வந்து ஆல்ரவுண்டரோட பேட்டிங்காக எடுத்திருக்காங்க. ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு நம்பர் 3 அந்த பொசிஷன்ல அதுக்காக தான் எடுத்திருக்காங்க. தேவைப்பட்ட ஒரு 2-3 ஓவர் வந்து போடலாம். அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே சிஎஸ்கேல இருந்து இங்க வந்துட்டாரு. சிஎஸ்கேல ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு, ரன்ஸ் கொடுப்பாரு, ஃபீல்டிங்லயும் கொஞ்சம் கோட்ட விடாரு. பட் வந்து பவுலிங்ல முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் எடுப்பாரு, ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாரு. அவர் வந்து 6.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே வந்து தீபக் சாரையும் விட்டுட்டாங்க, இவரையும் விட்டுட்டாங்க. ஸோ இவர் இங்கே போயிட்டாரு. இன்னொரு ஒரு சிஎஸ்கே பிளேயர் வந்து எடுத்திருக்காங்க இவங்க, தீக்ஷனா. ஸோ அவரே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஓவர்சீஸ்ல வந்து பார்த்தோம்னா வந்து பவுலர்ஸ் நிறைய ஓவர்சீஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. மாப்பாக்கா வந்து மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தாரு, இப்போ வந்து இங்க சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர், மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து இப்போ இங்க இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வனிடாசரங்க, ஃபசல் ஃபருக்கி ஆப்கானிஸ்தான் பிளேயர், அவர் எடுத்திருக்காங்க. ஜோஃப்ரா ஆச்சர் ஒரு பெரிய தொகைக்கு எடுத்திருக்காங்க. இவன்ட்ட இருந்த பர்ஸ் அமௌண்ட் கம்மி தான். அதுல வந்து பெரிய அமௌண்ட் யாருக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஜோஃப்ரா ஆச்சர் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க டீம்ல தான் ஃபர்ஸ்ட் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ் போனாரு, அங்க இன்ஜுரின்னு விளையாடல. ஸோ இனிமே இந்த மாதிரி இன்ஜுரி இந்த மாதிரிலாம் லெஃப்ட் ஹேண்ட் ஆகினா வந்து அவங்களுக்கு பேன் பண்ணிடுவாங்க ஐபிஎல்ல. அந்த மாதிரி இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த சீசன் வந்து ஃபுல்லா விளையாடுவார்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ் மத்வால், குமார் கார்த்திகேயா அவங்களெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ் அசோக் சர்மா எடுத்திருக்காங்க. ஸோ இதான் அவங்களோட ஸ்குவாடு. இவங்க வந்து 25 பிளேயர்ஸ் மேக்ஸிமம் எடுக்கலாம். 20 பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இவங்க. ஏன்னா பர்சன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இவங்ககிட்ட. ஓவர்சீஸ்ல வந்து 6 பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 8 பிளேயர்ஸ் மேக்ஸிமம் எடுக்கலாம். ஸோ சிம்ரன் எட்மேயர், அதுக்கப்புறமா வந்து மாப்பாக்கா, வனிடாசரங்கா, தீக்ஷனா, ஃபசல் ஃபருக்கி, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 6 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு டக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நான் வந்து ஓப்பனர்ஸாக வந்து ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சனை வந்து எனக்கு சஞ்சு சாம்சன் வந்து ஐபிஎல் நம்பர் 3 வந்தாரு. அப்புறம் இந்தியன் டீம்லயும் அவருக்கு நம்பர் 3 வந்து பொசிஷன் பெருசா கிடைக்கல, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இருந்த வரைக்கும். இப்போ வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆனதுனால T20 வந்து நல்லா பண்றாரு. ஓப்பனிங்ல அவரை நம்பி இறக்குனாங்க, அடிச்சா 100 இல்லை டக் அவுட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் வந்து இவருக்கு ஒரு நல்ல இவருக்குன்னு செஞ்ச பொசிஷன். ஸோ அதனால வந்து ஓப்பனிங்ல அவரை வச்சிருக்கேன். நம்பர் 3 நிதிஷ் ராணா, நம்பர் 4 ரியான் பராக், நம்பர் 5 துருவ் ஜுரேல். இவங்க டாப் 5 பாருங்க இந்தியன் பிளேயர்ஸ் தான் வச்சிருக்கேன். இந்தியன் பிளேயர்ஸ் தான் இவங்களை இறக்குவாங்க.
ஸோ வந்து இவங்க ஃபாரின் பிளேயர்ஸை டிபெண்ட் பண்ணி பெருசாக இல்லை இந்த டீமை. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன். ஏன்னா வந்து நிறைய ஐபிஎல் மற்ற டீம்ஸ்லாம் வந்து ஃப்ரான்ச்சைஸ்லாம் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க சில நேரம் நல்லா பண்ணுவாங்க, சில நேரம் சொதப்பிடுவாங்க, இல்லைனா வந்து ரூல் அவுட் ஆயிடுவாங்க, இல்லைனா அவங்க நேஷனல் டியூட்டி வந்து நாங்கள் போயிடுவாங்க. பட் இவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் இதுல இந்த 5 பேர்ல வந்து நிறைய பேர் வந்து இந்தியன் டீம்ல இருக்கு. நிதிஷ் ராணா எல்லாம் வருவார், இனி இந்தியன் டீம்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால்லாம் இந்தியன் டீம்ல நல்லா பண்றாங்க. ஸோ ஒரு யங்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இந்த டீம்ல. அதுக்கப்புறமா வந்து நம்பர் 6 எட்மேயர், நம்பர் 7 வந்து அசரங்கா இருக்காரு, அப்புறம் நம்பர் 8 ஆர்ச்சர், நம்பர் 9 தீக்ஷனா, 10 சந்தீப் சர்மா, அப்புறம் கடைசியா தேஷ்பாண்டே இருக்காரு. இவங்க வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல வந்து யாரையாவது கொண்டு வரலாம் உள்ள. ரியான் பராக் பதிலாக வந்து கூட யாரையாவது கொண்டு வரலாம் அவங்க. ஸோ இதான் அவங்களோட பிளேயிங் 11. அடுத்து வந்து நம்ம எந்த டீமை பத்தி பார்க்க போறோம்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து முதல் சீசனே கப் அடிச்சாங்க. இவங்களுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் வந்து ஃபைனல்ஸ் நடந்துச்சு. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் பார்ப்போம். குஜராத் டைட்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து 25 பிளேயர்ஸுமே எடுத்திருக்காங்க. இந்த ஆக்ஷன்ல ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸோட தான் வந்தாங்க. அவங்க வந்து யாரெல்லாம் ரிட்டைன் பண்ணாங்கன்னா வந்து சுமன் கில்ல ரிட்டைன் பண்ணாங்க, அப்புறம் சாய் சுதர்ஷன் நம்ம தமிழ்நாடு பிளேயர். ஸோ தமிழ்நாடு பிளேயர்ஸ் இந்த டீம்ல நிறைய இருக்காங்க. சென்னையில இப்போ இருக்காங்க, இவ்வளவு நாள் அது இல்லைன்னு குறைஞ்சிச்சு. இப்போ சென்னையிலயும் ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. அது போக அடுத்ததா தமிழ்நாடு பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிற டீம் வந்து யார் பார்த்தோம்னா சாய் சுதர்ஷன் தமிழ்நாடு பிளேயர் இங்கே இருக்காரு, சாய் கிஷோர் இருக்காரு, ஷாருக் கான் இருக்காரு, விஜய் சங்கர் இருந்தாரு, இப்போ அவர் இங்கே வந்துட்டாரு, சென்னைக்கு வந்துட்டாரு. ஸோ சாய் சுதர்ஷனை ரிட்டைன் பண்ணாங்க, சுமன் கில்ல ரிட்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஷித் கான், டேவாட்டியா, அதுக்கப்புறமா வந்து ஷாருக் கானை வந்து ரிட்டைன் பண்ணாங்க. ஸோ இவங்க ஆக்ஷன்ல யாரெல்லாம் எடுத்தாங்கன்னா வந்து பேட்டர்ஸ்ல வந்து கிளென் பிலிப்ஸ் எடுத்தாங்க. கிளென் பிலிப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம அன்சோல்டா போனாரு, அதுக்கப்புறமா வந்து அவர் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து கிரிக்கெட்ல 3D பிளேயர்னு சொல்லுவாங்க, பேட்டர், பவுலர், அதுக்கப்புறம் வந்து விக்கெட் கீப்பர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து எல்லாமே பண்றாரு, பேட்டிங்கும் பண்றாரு, பவுலிங் பண்ணுவாரு, விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவாரு, ஃபீல்டிங்கும் நல்லா பண்றாரு. ஸோ வந்து இவர் தான் வந்து கரெக்டான ஒரு 3D பிளேயர். ஸோ வந்து இந்த இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷன்ல வந்து இப்படி ஒரு பிளேயர் கிடைக்கிறது வந்து ரேரு. ஸோ இவர் வந்து இருக்காரு, ஒரு நல்ல பிளேயர். அதுக்கப்புறம் வந்து இவங்க விக்கெட் கீப்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான்ல இந்த ஜாஸ் பட்லர் வந்து இவங்க எடுத்துட்டாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு எடுத்துருக்காங்க, 15.75 crores. அதுக்கப்புறம் வந்து அனுஜ் ராவாட்டை வந்து எடுத்திருக்காங்க, குமார் குஷாக்ரா அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ்ல இவங்க ரஷித் கானை ரிட்டைன் பண்ணாங்க, டேவாட்டியா, ஷாருக் கான் எல்லாம் ரிட்டைன் பண்ணாங்க. அது போக நிஷாந்த் சிந்து வந்து போன சீசன் வந்து சிஎஸ்கேல இருந்தார், பெஞ்ச்ல தான் இருந்தார், பெருசா சான்ஸ் கிடைக்கல. அவரை வந்து இங்க எடுத்திருக்காங்க. இந்த டீம்ல அவர் சான்ஸ் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து சாய் கிஷோர் இருக்காரு. அப்புறமா வந்து ஜெரால் காட்சி வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர், அவரை வந்து எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல பவுலர். அதுக்கப்புறம் ஜெயந்த் யாதவ், அர்ஷத் கான், அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷன் இவங்களுக்கு வந்து கரீம் ஜானட் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்டு, மஹிபால் லோம்ரர் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் நம்ம தமிழ்நாடு பிளேயர் இங்க வந்திருக்காரு. ஸோ பவுலர்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து இவங்களுக்கு இஷாந்த் சர்மா எடுத்திருக்காங்க, ரபாடா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், 10 crores ஒரு நல்ல ஸ்மார்ட் பிக்கு. அதுக்கப்புறம் வந்து மனோவ் சுதர், குருநூர் பிரார், பிரசித் கிருஷ்ணா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து போன சீசன் பெருசாக விளாடல, பட் இந்த சீசன் வந்து விளாடுவாரான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து குல்வந்த் கெஜ்ரிவால், சிராஜ் வந்து இவங்க எடுத்தாங்க. சிராஜுக்கு வந்து ஆர்சிபி வந்து டீம் யூஸ் பண்ணல, 12 crores போனாரு, இங்க போயிருக்காரு. இங்க வந்து ஷமிக்கு பதிலாக இப்ப சிராஜ் எடுத்திருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். ஷமி, மோஹித் சர்மாலாம் இருந்தாங்க ஒரு டைம்ல, இப்ப அவங்களுக்கு பதிலாக சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மாலாம் இருக்காங்க. ஸோ வந்து லைக்லி பிளேயர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த அவங்க ரோலுக்கு என்னவோ அதே இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னா வந்து ஓப்பனர்ஸ் வந்து கில் அண்ட் பட்லர். ஸோ கில் வந்து கேப்டன், பட்லர் வந்து விக்கெட் கீப்பர். அதுக்கப்புறமா வந்து நம்பர் 3 வந்து சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறம் வந்து நம்பர் 4 வந்து லாம்ரார், நம்பர் 5 வந்து ஷாருக் கான் அவர் வாஷிங்டன் சுந்தர், யாருனாலும் வரலாம் அவங்க டீமுக்கு. இம்பாக்ட் பிளேயர் உள்ள கூட ஷாருக் கான் வரலாம். வாஷிங்டன் சுந்தர் வந்து பவுலிங் போட்டுட்டு பேட்டிங் அப்போ வந்து ஷாருக் கான் கூட வரலாம். வாஷிங்டன் சுந்தரும் பேட்டிங் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்பர் 6 இருந்து டேவாட்டியா, நம்பர் 7 வந்து ரஷித் கான் ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷன், நம்பர் 8 சாய் கிஷோர், அதுக்கப்புறம் வந்து காட்சி, ரபாடா, சிராஜ் இவங்களை நான் வச்சிருக்கேன். இல்லைனா வந்து இவங்க வந்து ஷாருக் கான் விளையாட வச்சுட்டு, ஷாருக் கான் வாஷிங்டன் சுந்தர் யார் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு பதிலாக விளையாட வச்சுட்டு இம்பாக்ட் பிளேயரை வந்து சாய் சுதர்ஷனுக்கு பதிலாக வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதான் இவங்களோட பிளேயிங் 11 ஸ்குவாட் பார்த்தோம். இவங்க இந்த ஸ்குவாடு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட்லரோட அடிஷன்
விருதிமான் சார் அவருக்கு விக்கெட் கீப்பராக இருந்தார். ஸோ அவர் ரிட்டையர் ஆனதுனால இப்போ பட்லர் இருந்திருக்காரு. ஓப்பனிங் வந்து நல்லா இருக்கு. கில், சாய் சுதர்சனே வந்து நல்லா பண்ணுவாங்க. சென்னையோட ஃபைனல்ஸ்ல நல்லா பண்ணாங்க. பட் எப்படியும் சென்னை அந்த ஃபைனல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு. 96 அடிச்சாரு, செஞ்சுரி மிஸ் பண்ணாரு சாய் சுதர்சன். ஸோ வந்து ஓப்பனர்ஸ் வந்து நல்லா இருக்காங்க. கில், பட்லர், சாய் சுதர்சன் டாப் 3 நல்லா இருக்கு. ஸோ இப்போ 2 டீம்ஸ் பத்தி பார்த்தோம். ஃபைனலாக வந்து நம்ம எந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் தான் வந்து இந்த சீசன்ல அதிக தொகைக்கு ஒரு பிளேயரை வந்து எடுத்திருக்காங்க. அந்த பிளேயர் யாருன்னா வந்து ரிஷப் பண்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. ஒரு 27 கோடிக்கு. அவர் எப்படி நான் எதிர்பார்த்தது தான் 25 to 30க்குள்ள போவாருன்னு. 27 கோடிக்கு போனாரு. இந்த டீமுக்கு போவாரு நான் யாருமே எதிர்பார்க்கல. அவர் மற்ற டீம்ஸ் யாரா பஞ்சாப் இல்லை வேற யாராவது எடுப்பாங்க அந்த மாதிரி. டெல்லியை வந்து திருப்பி எடுப்பாங்க. டெல்லியில இருந்து தான் அவர் வெளியே வந்தாரு. ஸோ அவங்களே எடுப்பாங்கன்னு பார்த்தோம். பட் வந்து எல்எஸ்சி எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணாங்க வந்து பார்த்தோம்னா வந்து ஆயுஷ் படோனி, நிக்கோலஸ் பூரான், அதுக்கப்புறம் வந்து ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ் அண்ட் மோஷன் கானெல்லாம் ரிட்டைன் பண்ணாங்க. ஸோ இவங்களோட பேட்டிங் ஆர்டர்ல வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ நான் பிளேயிங் 11 சொல்றேன். அப்போ தெரியும் உங்களுக்கு. எக்ஸ்ப்ளோசிவ் மிடில் ஆர்டர் இருக்கு. அது மிடில் ஆர்டர்ல 3 பேர் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து இவங்க பேட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்துருவோம். ஆயுஷ் படோனி ரிட்டைன் பண்ணாங்க. இமாத் சிங்னு ஒரு இந்தியன் பிளேயர் வந்து எடுத்தாங்க. டேவிட் மில்லர் எடுத்திருக்காங்க. டேவிட் மில்லர் ஒரு 7.5 crores எடுத்திருக்காங்க. டேவிட் மில்லர் ஜிடில இருந்தாரு, இப்போ எல்எஸ்ஜிக்கு வந்திருக்காரு. ஒரு நல்ல அடிஷன் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த 2 பேட்டர் எடுத்திருக்காங்க. ஏடன் மார்க்ரம், அவர் பவுலிங்கும் தேவைப்பட்ட போட மார்க்ரம். அதுக்கப்புறம் வந்து மேத்யூ பிரெட்ஸ்கி அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்காங்க 75 lakhsக்கு. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. ரிஷப் பண்ட் இப்போ 27 கோடி எடுத்தாங்க. அவரு கீப்பிங் பண்ணலாம். இல்லைன்னா அவருக்கு பண்ணாட்டி நிக்கோலஸ் புரான் கூட கீப்பிங் பண்ணலாம். நிக்கோலஸ் புரானே அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் தான் ரீட்டைன் பண்ணாங்க. இப்போ ஆக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நிக்கோலஸ் புரான் தான் கேப்டன் இருப்பாருன்னு நினைச்சா, இப்போ ரிஷப் பண்ட் எடுத்ததுனால ரிஷப் பண்ட் கேப்டன் ஆகலாம். ஸோ அஃபிஷியலாக அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து RNGL அப்படின்னு ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரவுண்டர்ஸ்ல ஷஃபாஸ் அகமது, அப்துல் சமாத், அங்கர் கேக்கர் வந்து ராஜ்வர்தன் அங்கர் கேக்கர் வந்து இங்க இருந்தார், சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்தாரு. அவர் 2-3 மேட்ச் விளாண்டுருப்பான்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ வந்து எல்எஸ்ஜிக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அர்ஷன் குல்கர்னி, யுவராஜ் சௌத்ரி, மிச்சல் மார்ஸ் ஒரு நல்ல அடிஷன். இவங்களுக்கு ஓப்பனிங் ஆடலாம், நம்பர் 3 ஆடலாம். ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் நல்லா ஆடுவாரு. அதுக்கப்புறம் வந்து பவுலர்ஸ் வந்து ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ், மோஷன் கான் இவங்க 3 பேரை ரீட்டைன் பண்ணாங்க. அது போக இவங்க யாரெல்லாம் வாங்கினாங்கன்னா வந்து ஆகாஷ் தீப், ஆகாஷ் சிங், மணிமாறன் சித்தார்த் ஒரு நல்ல அடிஷன். அவர் வந்து பார்த்தோம்னா வந்து 75 lakhsக்கு வந்து எடுத்திருக்காங்க. அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தமிழ்நாடு பிளேயர். ஒரு TNPல நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து யார் எடுத்திருக்காங்க வந்து பார்த்தோம்னா திக்வேஷ் சிங் எடுத்திருக்காங்க. ஷமர் ஜோசப் எடுத்திருக்காங்க. ஷமர் ஜோசப் வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து ஒரு ரீசெண்டா 2 ஆனாரு. ஒரு டெஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாரு, நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்தாரு. ஸோ IPL வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். போன சீசன் ஏதோ ஒரு டீம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர். அதுக்கப்புறம் வந்து ஆவேஷ் கான் எடுத்துருக்காங்க. ஆவேஷ் கானுக்கு ஒரு நிறைய அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்க, 9.75 crores. அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ் யாதவ் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ இதான் வந்து எல்எஸ்சிஸோட ஸ்குவாடு. இப்போ ஃபைனலாக இவங்களோட பிளேயிங் 11 வந்து எப்படி இருக்கும் வந்து பார்த்துருவோம். ஸோ ஓப்பனர்ஸாக வந்து மிச்சல் மார்ஷ் அண்ட் ஏடன் மார்க்ரமா வந்து நான் ஓப்பனர்ஸாக வச்சிருக்கேன். 2 ஃபாரின் ஓப்பனர்ஸ் நல்லாவே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்பர் 3ல பண்ட், நம்பர் 4ல மில்லர், நம்பர் 5ல பூரான். பண்ட், மில்லர், பூரான் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். 3 பேருமே வந்து ஃபினிஷிங் செம்மையா பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மிடில் ஆர்டரா இருக்கு இவங்க டீமு. ஸோ இவங்க டீம்ல வந்து எதிராக பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் பாருங்க படோனி இருக்காரு, அவரும் கொஞ்சம் அடிப்பாரு. ஸோ அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக கூட யூஸ் பண்ணலாம். அவர் பேட்டிங் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக வந்து இம்பாக்ட் பிளேயராக வேற யாராவது கூட கொண்டு வரலாம் உள்ள இவங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து நம்பர் 7ல அப்துல் சமாத், அதுக்கப்புறமா ஷவாஸ் அகமது, ஆவேஷ் கான் நம்பர் 9ல, அப்புறமா பிஷ்னாய் வந்து இவங்க ரீட்டைன் பண்ணாங்க. ஒரு நல்லா பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து மயங்க் யாதவ் வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் நல்லா போடுறாரு. 150 கிட்டலாம் போடுறாரு, 140க்கு மேல கன்சிஸ்டண்டா போடுறாரு. ஸோ அவர் இதுதான் இவங்களோட பிளேயிங் 11. இம்பாக்ட் பிளேயரா வந்து இவங்க வந்து யாராவது உள்ள கொண்டு வரலாம். படோனிக்கு பதிலாக வந்து யாரையாவது உள்ள கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஷின் கான கூட கொண்டு வரலாம். ஸோ இதான் நம்ம 3 டீம்ஸ் பற்றி பார்த்தோம். எல்லா டீம்ஸையும் நம்ம இப்போ கவர் பண்ணிட்டோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் தனித்தனியாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா 2 டீமாக போட்டோம். அப்புறம் இப்போ 3 டீமாக போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து இருக்கு. அவங்களோட ஸ்குவாட் என்ன பிளேயிங் 11 இருக்கான்னு என்ன எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கு. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த டீமோட பிளேயிங் 11 வந்து நான் இந்த இப்போ 3 பிளேயிங் 11 உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பிளேயிங் 11 இவருக்கு பதிலாக இவர் இருக்கலாம்னு நினைச்சாலும் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து
கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் வேற ஏதாவது வீடியோஸ் வந்து நம்ம போடணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸ் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். நம்ம இன்னும் இந்த சேனல் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 சேனல் வச்சிருக்கோம். மதுரை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்ஸ்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பை.